ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ராகன் சிட்டி விளாட போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நான் என்னோடய யூசர் ஐடி வந்துட்டு கீழே கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ என்னோடய நண்பனுடைய சேனல் வந்துட்டுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பா ப்ளீஸ். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 107 டைமண்ட் இருக்குது. பட் நம்ம தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம நினச்சிருந்தா அந்த ட்ராகனை வெளியெடுத்துருக்கலாம். பட் நம்ம எல்லா காசையும் வேஸ்ட் பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இதில் மொத்தம் நம்ம 2-3 ட்ராகன் எடுத்தோங்க. அப்புறம் தான் நாங்கள் நினச்சேன் ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. இதில் மொத்தம் எவ்வளோ காசு வருது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இப்போ எப்படியாச்சும் நான் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்க்கும்போது சரி இதை கொஞ்சம் வந்துட்டு நம்ம லெவலப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள் நண்பா. ஸோ இதை ப்ளீஸ் இதை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இதை வந்துட்டு நம்ம சேனலில் சூப்பர் வீடியோஸ்லாம் இனிமேல் வரும். சண்டே நம்மளுக்கு வீடியோ வரும். இதுதான் கடைசி வீக் டேஸ் வீடியோ. ஓகேவா? ஓகே, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு ஏதாச்சும் மியூசிக் போடுவோமா? டன் போட்டால் காப்பிரைட் போட்டுருவானுங்க. மொத்தம் 50 செகண்ட் தான் வந்துட்டு போட முடியும். காப்பிரைட் போட்டானுங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன், அது காப்பிரைட் கொடுத்தானுங்க. ஒரு லைவ் போட்டேன், அதுக்கும் காப்பிரைட் கொடுத்தானுங்க. ஆனால் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரில் யாரும் தரல இல்லைங்க. ப்ளீஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடியும் போது நான் 14வது லெவலில் இருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு ரெக்வஸ்ட்டு கொடுத்துருங்க, நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம். வேறு மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்தையும் திருப்பி கனெக்ட் பண்ணிட்டு கிடப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்கள். ஆமாம், அப்புறம் லைவ் சேட்லாம் பண்ணுவீங்களாங்க? நீங்களாம் வரவே மாட்டீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணலாங்க. ஏங்க எப்படி பண்ணுறீங்க? வரமாட்டீங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு எப்படி வேறு மாதிரியா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்கு பேர் என்ன தெரியுமாக்கலாம்? மிக்கி நோக்குமா? மிக்கி போட்டுருவோம். அடுத்த லெவல் மாறும்போது அடுத்தடுத்த பேர் வந்துடுதுங்க. அதனாலேயே நான் இதில் பாதி கட் பண்ணிட்டேன். என்னால் முடியல. ஃபஸ்ட் லெவல்லேருந்து அப்டேட் பண்ணிட்டேறேன். அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தான் ஓடும். நான் வந்துட்டு எந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னா வந்துட்டு க்ரீன் மாஸ்டர், அப்புறம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ரெக்கார்டர் தான். இதை வந்துட்டு நம்ம ஒரு 15 லெவல் எடுப்போமா? இருக்கணும். அப்படியே போகுது. 8, அடுத்து 9, அடுத்து 10, அடுத்து 11, அடுத்து. ஸோ கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிங்னு அந்த பெல்லை போட டிங்னு ஆட்டி விட்ருங்க. ஓகேவாப்பா? இப்போ திருப்பி அதே ட்ராகன் தான் நீங்கள் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரீன் உள்ளே போயிடுச்சுங்க. இவனுங்க புதுசாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணால் பார்த்தா ஸ்க்ரீன் உள்ளே போயிடுச்சுங்க. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்கின் அன்லாக் ஆகிடுச்சு. 10வது லெவலுக்கே இதெல்லாம் வருது. திருப்பி பாருங்கள், நமக்கு அந்த எப்படி பண்ணுறானுன்னு தெரில. ரியல்மிக்காரன் யாரெல்லாம் ரியல்மி ஃபோன் வச்சுருக்கீங்க கொஞ்சம் கீழே சொல்லுங்கள். என்னால் முடியலைங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை முடிச்சிடுவோம். அடுத்த வீடியோ நம்ம பேட்டில் போகலாம். ஓகேவா? ஓகே இல்லை? ஐ திங்க் ஸோ. நம்ம அடுத்து ரூஸ்ட் பண்ணணும். 15வது லெவலுக்கு மேலே போனோம்னா 3 ட்ராகன் வந்துட்டு 15 லெவலில் அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ராகன் அப்கிரேட் பண்ணுவோம். நம்ம முதல்ல எக்ஸ்பி எடுத்துக்குவோமா? 5வது லெவல் போயிட்டோம். அடுத்து 6வதுப்பா. என்னப்பா 5வது ட்ராகன் சிட்டி போங்கடா. நான் ரேட்டிங்லாம் போக மாட்டேன். ஸோ கைஸ், நீங்களாம் கிளிச் பார்த்தீங்கல்ல, மேலே பார்த்தீங்கல்ல, கெத்தாகுதா? மாசாகுதா? ஒய் எப்படி நம்ம புதுசாக இன்ட்ரோலாம் போட்டிருக்கு. எப்படி இருக்குது நல்லா பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஏங்க எப்படி பண்ணுறானுங்க? வேணாம்டா. 15 லெவல் மேலே என்னால் ஏற்ற முடியல. அதுக்கப்புறம் ஏற்றணுன்னாலும் என்கிட்ட ஃபுட்டு கிடையாது. ஸோ மிக்கியை முடிச்சிருவோம். ஸோ என்னடா காது வலிக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கோவக்காரன். நான் எப்பவுமே கத்தின்னு கிடப்பேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதான் சொன்னல, காயின் கிடையாது. ஸோ பை அவுட்ரோ பார்த்துட்டு